அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வரதட்சணை கல்யாணத்திற்கு செல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் வரதட்சணை கொடுக்கும் பெண் வீட்டார் தன் வீட்டிற்கு உணவு கொடுத்து விட்டால் அதை சாப்பிடலாமா? கல்யாணம் முடிந்தவுடன் அந்த வீட்டிற்கு மணமக்களை பார்க்க செல்லலாமா? அதாவது வரதட்சணை திருமணம் நடந்துச்சுன்னா அங்கே போகக்கூடாது, அது தெளிவாக தெரியுது. ஏன்னா குர்ஆன்ல எல்லாம் மார்க்கத்துக்கு முரணான சபைகளில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதே நேரத்தில் அந்த மாதிரி திருமண வீடுகளில் செய்யப்பட்ட உணவுகளை நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட்டால் அதை சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. இதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். முதல்ல நாம் இந்த வரதட்சணை திருமணங்களுக்கு செல்லக்கூடாது என்பது அங்கே பரிமாறப்படுகிற உணவு ஹராமான உறவு என்ற அடிப்படையில் இந்த கருத்தை நாம் சொல்லவில்லை. ஒரு தீமை நடந்தால் அந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கக்கூடாது. ஒருவேளை அமர்ந்தால் அதை தட்டி கேட்கிறவர்களாக, அதை தடுத்து நிறுத்துகிறவர்களாக அமர வேண்டுமே தவிர மௌன சாட்சிகளாக அமர்ந்திருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன்ஜிதா சமஅத்தும் ஆயாத்தில்லாஹ் யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸவு பிஹா ஃபலா தகூது மஅஹும் ஹத்தா யகூது ஃபி ஹதீஸின் கைரிஹி. உங்களுக்கு அருளி இருக்கிற இந்த வேதத்தில் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். எவ்வாறு என்ன இறக்கி இருக்கிறான்? அன்ஜிதா சமஅத்தும் ஆயாத்தில்லாஹ் யுக்ஃபரு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுவதையோ அல்லது அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதையோ நீங்கள் செவியுற்றால் அந்த இடத்தில் நீங்கள் அமராதீர்கள். இன்னக்கும் இதை மிஸ்லும், அவ்வாறு நீங்கள் அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அதனால அந்த சபை கெட்ட சபையா இருக்கிறதுனால, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்ற விஷயம். நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அங்க தயாரிக்கப்பட்ட ஹலாலான ஒரு உணவு நமக்கு வழங்கப்பட்டால் அதை உண்பதை இது தடுக்குமானா தடுக்காது. அங்க இருந்து சாப்பாடு இங்க வந்துச்சு, அந்த சாப்பாட்டை திங்கலாமா கூடாதானா? எந்த சாப்பாட்டை உண்ணுவது ஹலால், எதை உண்ணுவது ஹராம் மார்க்கத்தில் தெளிவா இருக்கிறது. இந்த உணவை உண்ணுவது ஹராம்னு நமக்கு சொல்லப்படலை. அல்லாஹ் தடுக்காத ஒன்றை நாம தடுத்து விடக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் லெவலில் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதோட நிறுத்திக்கணும். நான் கூடுதலா பேணுதல் என்ற அடிப்படையில் நாம எந்த ஒரு விதியையும் வகுத்து விடக்கூடாது. அந்த அடிப்படையில் அங்க உள்ள உணவு இங்க வந்துச்சுன்னா அதை சாப்பிடுவது மார்க்க ரீதியாக குற்றம் கிடையாது. ஆனா இன்னொன்னு நீங்க விளங்கணும். என்ன விளங்கணும்? நாம இங்க போகாம இருக்கிறது சபையில் இருக்கக்கூடாதுங்கிற ஒண்ணு. ரெண்டாவது, இது மாதிரி நாம அவர்களை புறக்கணிச்சா, அந்த இடத்துக்கு வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லி புறக்கணிக்கும் பொழுது இப்படி ஒருத்தர் நமக்கு பக்கபலமா நிற்க மாட்டேங்கிறாங்களே, கல்யாண வீட்டில் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, இது என்ன ஒரு கல்யாண வீடு மாதிரியா இருக்குது, என்ன செத்த இலை வீடு மாதிரி இருக்குது, யாருடைய இது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திற்கு நாள் அடைவில் அது மாதிரியான திருமணங்கள் குறைந்து விட வேண்டும். நபிவழி அடிப்படையில் நடக்கிற திருமணங்கள் அதிகரிக்க வேண்டும். அதுதான் இந்த புறக்கணிப்பிற்கான முக்கியமான காரணம். இப்ப நீங்க சபைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு திருமணத்தை அங்கீகரிக்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துடக்கூடாது. எப்படி? அதான் வரமாட்டேன் தெரியுமாப்பா, சாப்பாடு கொடுத்து விட்டுரு. பல பேர் இப்படித்தான் பேசுறாங்க. நம்ம இந்த சட்டத்தை விளக்கும் போது அதை மார்க்க ரீதியா சரியா விளங்கி கொள்ளாத என்ன பண்றாங்க, இவர் அங்க போக மாட்டாராம், ஆனா அங்கிருந்து வந்தா மட்டும் திம்பாராம், அது மட்டும் ஹலாலோ? அல்லாஹ் ஹராம்னு சொல்லலாட்டி நாங்க எப்படி ஹராம்னு சொல்றது? அதை ஹராம்னு சொல்றதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கணும் தானே. இதை எந்த அளவுக்கு கேலி செய்யறாங்கன்னா, இவனு எதுக்கு தெரியுமா போக மாட்டேங்கிறானுவ, இவனு போனா ஒரு ஆள் சாப்பாடு சாப்பிட்டு வருவானுவ, அங்கிருந்து கொடுத்து விட்டா ஒரு தூக்கிச்சட்டில் கொடுத்து விடுறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 2 பேர் சாப்பாடு வரும்ல, அவன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சேர்த்து திங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை விட திங்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இது வெறுமனே குற்றச்சாட்டு தான், உங்களுடைய பார்வையில் இது கேலிதான். அதே நேரத்தில் அது சாப்பாடு கொடுத்து விடுங்க நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற சிக்னல் எல்லாம் கொடுத்துடக்கூடாது. நான் வெறுக்கிறேன், நான் புறக்கணிக்கிறேன், நான் அதுக்கு வரமாட்டேன், எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை, இந்த லெவல்லையே நீங்க நிற்கணும். ஒரு வேளை தப்பித்தவறி வந்துவிட்டால் வந்த உணவை குப்பையில் கொட்ட தேவையில்லை. ஏன்னா அந்த உணவை எதிர்பார்த்து இருக்கிறதோ அது அப்படியெல்லாம் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அங்கீகரிச்சிட்டீங்கன்னா போயிடும். எதிர்பார்க்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அதை வெறுத்து ஒதுக்கி சம்மதம் இல்லை, எனக்கு எதிர்பார்த்து சாப்பாடு கொடுத்து விடுற, ஒன்றும் தேவையில்லை, இப்படிதான் நம்ம பேசணும். அதையும் தாண்டி உணவு வந்துருச்சுன்னா என்ன பண்ண, அந்த கேள்விக்கு தான் பதில் இது. அதுக்காக வேண்டி உணவை கொண்டு வர சொல்வதற்கான மறைமுகமான ஏற்பாடாக இதை கருதி கொள்ளக்கூடாது. வீட்டுக்கு சாப்பாடு இருக்கு, ஏதோ வந்துருச்சு, வந்தது என்ன பண்றது, குப்பையில கொட்டி வீணாக்குறதா? அப்படி வீணாக்க தேவையில்லை. சரி வந்துருச்சு தின்னு,
அப்படின்னு குப்பையில கொட்டுறத வயிற்றுல கொட்டிக்க என்று சொல்லக்கூடிய பதில் தானே இது தவிர அது சாப்பாட்டை கொண்டு வருவதற்கோ அதை ருசி பார்ப்பதற்கோ சொல்லப்படுகிற மறைமுகமான ஒரு திட்டம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். எனவே திருமணத்துக்கு செல்லாதவர்கள் அந்த திருமணத்தின் உணவு வீட்டுக்கு வராத வகையில தான் பேச வேண்டும். நான் வரமாட்டேன் அதுக்கு சம்பந்தம் இப்படி தான் பேச வேண்டும். அதை தாண்டி வந்தால் அந்த உணவு ஹராம் இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது அதுக்குள்ள என்ன கேட்குறாங்க, அது மாதிரி மார்க்கத்துக்கு முரணான அடிப்படையில் திருமணம் முடிந்து விட்டது. முடிந்ததற்கு பிறகு அதுக்கு பிறகு சாயங்காலம் போய் அல்லது மறுநாள் காலையில் போய் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் மார்க்கெட்டில் தடை கிடையாது. சபை தான் பிரச்சனை. அவங்களுடைய குடும்பமே அவங்களுடைய உறவே அதுவே நீங்கள் முடிச்சுக்கணும்னு சொல்லலை. சபைக்கு போகக்கூடாது. சபையில் திருமணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் பெட்டி கட்டி கிளம்பிட்டாங்க. நைட்டு ஒரு 8 மணி 9 மணி ஆயிடுச்சு. போய் பாருங்க, தப்புலாம் கிடையாது மார்க்கத்தில். அதே நேரத்தில் சில வீடுகளில் நைட்டு 8 மணி 9 மணிக்கு டீ பார்ட்டி ஒன்று நடத்துவாங்க. அது மாதிரி இருந்தால் அதுக்கும் போகாதீங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு சாதாரண நிலைக்கு வந்து விட்டால் அந்த வீட்டுக்கு போவதோ அங்க இருக்கிறவர்களிடத்தில் போய் உறவு பாராட்டுவதோ மார்க்க ரீதியாக குற்றமாக ஆகாது. சபையில் பங்கேற்பது மட்டும்தான் மார்க்கத்தில் குற்றமாக சொல்லப்பட்டிருக்கிறது.